படம் செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஃபேமிலி வந்தால் நல்லா பார்த்துட்டு போகலாம், அது மாதிரி இருந்தது. ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காரு? ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோ சீரியல் பண்ணியிருக்காரு, இப்போ படம் வந்திருக்காரு. இல்லை அப்படி ஒன்றும் தெரியல. அவர் படத்தில் எல்லோரும் படத்தில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஒன்றும் ஒரு ஆக்டிங் பண்ண மாதிரி தெரியல, ஒரு ரியலாகவே பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. பாலசரவணனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. ஹீரோயின்லேருந்து எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்தோன்னா காமெடி தான். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் டார்க் காமெடி இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து காமெடி வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. செகண்ட் ஹாஃபில் காமெடியெலாம் செம்ம லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. படம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை அதுக்கு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இது. ஒரு குழந்தைங்க கூட வந்து பார்த்து சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களாம் அவ்வளோ சிரிச்சுது, பக்கத்தில் இருக்க குழந்தைங்களாம் அவ்வளோ சிரிச்சிருந்தது. என் பக்கத்தில் உட்காந்து குழந்தைங்களாம் அதுங்களுக்கே அந்த காமெடி அவ்வளோ பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் 2 மணி நேரம் போதுமா இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? தெரியல, மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் போல். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதே தெரியலன்றல. செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு, அதான் விஷயம். ஆனால் நல்ல காமெடி இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. இல்லை, அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ அவருக்கான ஃபஸ்ட்டு படம் மாதிரியே அவர் பண்ணலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். மேபி அவர் அந்த இதுலேருந்து வந்ததுனால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது, அவ்வளோ விஷயம். அதெல்லாம் நல்லா, சாங்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது கதை. அடுத்தோட ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே புதுசாக இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நேரில் நல்லா சிரிக்கிறாங்க மக்கள்லாம். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே. டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? பாலாஜி வேணுகோபால் நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்குது? சாங்ஸ்லாம் நல்லா அருமையான சாங்ஸ், நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. தி மூவி வாஸ் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அவங்க லாக் ஆகிற மாதிரி தெரியும், பிகாஸ் தட்ஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் கேரக்டர் பில்டிங். செகண்ட் ஹாஃபில் காமெடி வாஸ் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ட்ராமா மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கணுன்னா இட்ஸ் டீசென்ட் மூவி. யா, ஆக்டர் வந்து பார்த்தோம்னா படத்தோட ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? சீரியல் பண்ணிருந்தாரு, இப்போ சினிமாக்கு வந்திருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? அவரோட ஆக்டிங் வாஸ் ரியலி குட். எல்லாரோட ஆக்டிங்கும் வாஸ் ஓவரால் குட். யா. ஸ்கிரிப்ட் ஓகேவா உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக போதா? யா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஓகே. படம் பார்த்தோன்னா காமெடி ஜானர், இந்த டார்க் காமெடி ட்ரை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? யா ஓரளவுக்கு எஸ். ஆமாம், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யா செகண்ட் ஹாஃபில் தான் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பட் யா இட் வாஸ் டீசென்ட். ஓகே. இப்போ படம் பார்த்தோன்னா 2 மணி நேரம் தான். ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி தோணுதா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கேரக்டர் பில்டிங்க்கு தான் போகும். ஸோ அது லாங்காக தெரியும். செகண்ட் ஆஃப் வாஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இருந்தால் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யா ஃபேமிலியோட பார்க்கணுன்னா இட்ஸ் குட் மூவி. ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். யா லாகா இருக்கிற ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கேரக்டர் பில்டிங்னால ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். பட் செகண்ட் ஆஃப் வாஸ் பெட்டர். யா நல்லா போச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். அவுட் ஆஃப் 5 எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் 5 3. யா. தேங்க்யூ. எப்படி இருந்ததுமா படம்? சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப காமெடியான ஒரு மூவி, ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த மூவி. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மூவி. ஆக்டிங் எப்படி பண்ணியிருந்தாங்க எல்லாரும்? ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாரு? அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதில் ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன்னா இதுதான். அவர் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல அவர் என்ன சீரியல் ஆக்டர்ன்ட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. எப்படி மாறினது படம்? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப பார்க்க ரொம்ப ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை, குடும்பத்தோட. ரொம்ப டீசெண்டாக நடிச்சிருக்கிறாரு குமரன், பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் பாண்டியன் ஸ்டோர் நடிச்சதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் படம் ரிலீஸ் ஆனோட நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப அந்த குடும்பத்தோடு நல்ல விதமாக அது வந்து டீசெண்டாக உட்காந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான். அவர் இன்னும் மேலே வளரணும், அவ்வளோதான். அப்புறம் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரே அந்த போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படம் போனதே தெரியல. அப்புறம் இந்த பாலான்னு ஒருத்தர், அவரு கூட நல்லா பண்ணியிருந்தார். பாலா
டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு குழப்பாமல் ஒரு லேக் ஆகாமல் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக போயிருக்கு படம். வந்து என்ன சொல்கிறதுன்னு நம்பர் 1 போயிருக்கு. அவர் வந்து ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அவருக்கு சீரியல் ஆக்டர்னால என்ன தெரியல, அது நல்லா அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை வந்து நம்ம வந்து இதாக சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய இருக்குது, காமெடி சீன் நிறைய இருக்குது. டைரக்டரே பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னம்மா அதாவது கருத்துனா வந்து ஒரு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஒரு சோஷியல் ஒர்க்கரு, அவர் எப்படி இது பண்ணுறாரு, அவர் சர்வை பண்ணுறாரு, அவருக்கு என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவர் வந்து சாதாரணமாக இருக்கவர் போய் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அது எப்படி கொண்டு வரான்ற கதை, அவ்வளோதான். மற்றபடி நல்லா போயிருக்கு. ஹீரோயினாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை வந்து இது பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பாலசரவணன் அவர் மற்ற அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு மூவியே பெஸ்ட் மூவியாக கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் குமரன். அது வந்து நிச்சயமாக அது எடுத்துக்குள்ள ஒரு விஷயம் தான். இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. ஓகே தான். ஒரு திரை முயற்சின்னு போட்டு வேணுகோபால் திரை முயற்சின்னு ஆரம்பிச்சு காமிச்சிருப்பாப்புல. ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த டார்க் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ஓகே, படம் ஓகே. நல்லாவே தெரியுது, வித்தியாசம் நல்லாவே தெரியுது. குமரன் நல்லா பண்ணியிருக்காப்புல. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விதமாக இருந்துச்சு, பட் தெரியல. இப்போ செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ளே போன பிறகு தெரியல. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் நல்லா அந்த டார்க் காமெடி, அந்த நெல்சன் அந்த மாதிரி டைப்பை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குது. என் பையன் பண்ணியிருக்கான். இவன் ஓப்பனிங் சீனில் வருவான். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ அந்த வகையில் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆல்சோ. எல்லாம் ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படம் எடுத்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. எல்லாரோட ஃபீட்பேக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சார், இப்போ படத்தில் ஹீரோ வந்து சீரியல் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து சினிமா பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு? அவருக்கு ஒரு நல்ல எலிவேஷன் தான் சொல்லணும் இது. ஏன்னா வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டராக நல்லபடியாக எல்லாமே பண்ணியிருக்காரு. ஐ விஷிங் ஹிம் ஆல் சக்ஸஸ் ஃபார் ஹிஸ் அப்கமிங் என்டீவர்ஸ் எல்லாமே. எல்லாமே நல்லா இருக்கு. டெஃபினட்டாக எல்லாமே அதான் ஒரு ஃப்ளோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் இது தனியாக ஒரு ஒட்டாமல் இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே மொத்தமாக ஒரு ஸ்கிரிப்டாக ஃப்ளோவாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வெரி குட். லேக் இல்லாமல் இருக்குது ஓரளவுக்கு. எல்லாமே ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி டைம் போனதே தெரில. அவர் இது செகண்ட் மூவி அவருக்கு ஃபென்டாஸ்டிக். அவரோட ஹி ஹாஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். டெஃபினட்டாக வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் இன் த கம்மிங் இயர்ஸ் ஆல்சோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபேமிலி என்டர்டெய்னர் சார். அவர் என்ன இவ்வளோ பிரெயின் வச்சுருக்காரு பாலாஜி. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், க்ரைம் த்ரில்லர் வித் காமெடி ஜோனர். காமெடினா படம் முழுக்க காமெடி கிடையாது, சென்டிமெண்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சட் சேலடு மாதிரி கொடுத்துருக்காரு. ஆர்டிஸ்ட் கிட்ட நிறைய நல்ல ஒர்க் வாங்கியிருக்காரு. அவருக்கு நிறைய படம் வரும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தரமான சம்பவம். படத்தோட ஹீரோ சீரியல் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு சார். அதெல்லாம் கிடையாது, ஹெசிடேஷனே கிடையாது. நல்லா பர்ஃபார்மர் பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. சூப்பர். சிம்பிளி சூப்பர். காமெடி நல்லா போகட்டேன். டார்க் காமெடி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே காமெடிக்காகவே படம் வந்து ஆடியன்ஸ் திரும்ப வருவாங்க. கவுண்டர் எல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 2 சாங்கு நல்லா அருமையாக ரொம்ப மெலோடியாக நல்லா கொடுத்துருக்காரு. 2 நல்லபடி பேத்தா சாங் கூட மெலோடியாக கொடுத்துருக்காரு. ஜிஎம் குமாருக்கெல்லாம் அருமையான சாங் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ஒரு டைரக்டர் நிறுத்தி நிதானமாக வேலை வாங்கியிருக்காரு. தரமாக சம்பவம், ரொம்ப தரமான சம்பவம். காமெடி படங்கள் ரொம்ப அதிகமாக வரல. ஆனால் இந்த க்ரௌடில் வருதுன்னு தான் எனக்கு வருத்தம். நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. பிடிச்சிருந்து. அதான் சென்னை திரையிலேருந்து இப்போ வெளி திரை வந்துக்கிறார் இல்லையா அவர். இது மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. பாலாவும் அவரும் காம்போ சூப்பராக இருக்குது. இப்போ காமெடி படங்கள் நிறைய வரதில்லை. இந்த ஜானரில் வந்துருக்கு. படம் வந்து டார்க் காமெடின்னு சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்கும். படம் ஆமாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்லோவாக போகிற மாதிரி, லேக்காக போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் தான் அந்த என்ட்ரன்ஸ் தான் ஸ்டார்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் படம் விறுவிறுப்பாக தான் போச்சு. ஆனால் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் ஓகே, அது 2 மணி நேரம் ஓகேவா? இல்லை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணியிருக்கலாமா? 2.5 மணி நேரம் பண்ணியிருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ வர படங்கள் 3 ஹவர்ஸ் ஓடுது. 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகேவா இருந்துச்சு? இப்போ இருக்க படம்லாம் 2.5 மணி நேரம் கொடுத்தா தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. என் அண்ணாவோட ஃபிலிம் இது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அச்சீவ்
அச்சீவ்மெண்ட் அண்ணாக்கு. ஸோ நிறைய ஹோப்ஸ் கொடுப்பாங்கணும், நிறைய மக்களும் ஹோப் கொடுக்கணும். ஸோ எப்படி சீரியலில் ஹோப் கொடுத்தீங்களோ ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஹோப் கொடுங்க, எல்லோரும் வந்து பாருங்கள். ஸோ அவருக்கு